எவ்வளவு நேரம் நம்ம தேவனுடைய சமூகத்துல நேரத்தை செலுத்துக்கிறோம், எவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். ஏதோ கடமைக்காக நம்ம எல்லா காரியத்தையுமே பண்ணி கொண்டிருக்கோம். கிறிஸ்தவனா இருக்கிறோம்னா காலைல எந்திரிச்சு வேதத்தை வாசிக்கணும், காலைல எந்திரிச்சு ஜெபிக்கணும், ஒரு குடும்ப ஜெபம் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள போகக்கூடாது பிரியமானவர்களே. இதை எல்லாவற்றையுமே நாம் தேவனை நேசிக்கிறனால செய்யணும். நான் அவரை நேசிக்கிறேன், அதனால அவருக்கு பிரியமான காரியத்தை நான் செய்கிறேன். எப்படி ஒரு கணவன் மனைவி வாழும் பொழுது கணவனுக்கு பிடித்த மாதிரி மனைவியும், மனைவிக்கு பிடித்த மாதிரி கணவனும் தன்னை மாற்றி கொள்கிறானோ, அதுல சாக்ரிஃபைஸ் இருக்கும், அதுல ஒரு அன்பு இருக்கும், ஒரு அந்யுன்யம் இருக்கும். அப்படிப்பட்ட காரியம் இருக்கும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையேதான ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அப்படிப்பட்டதா இருக்கணும். நாம தேவனோடு கூட இடைப்படுகிறது ஒரு அந்யுன்யமா இருக்கணும். அவர் மணவாளனா நான் மணவாட்டியை போல நான் நடந்து கொள்ளணும். என்னுடைய மணவாளனுக்கு என்ன விருப்பமோ அதையே நான் செய்ய வேண்டும். அதை செய்யாவிட்டால் நான் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யாதனால என்ன பண்ண மாட்டேன்னா தேவன ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காம போய்விடும். பிரியமானவர்களே, நாம்